கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தில் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தெற்கு ஆகிசிறுவரும் பரிசுத்த யோவான் ஆலயத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவன்தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் வைத்தவராக இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். கைகளில் பரிசுத்த வேதாகமத்தையும் 200 ஆண்டு கிதத்தையும் கையில் வைத்து கொள்ளும்படியாக தயவாக கேட்டுக்கொள்கிறேன். வீட்டில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து ஆங்காங்கே செல்லாதபடிக்கு இருக்கிற இடத்துல அமைதியாக தெய்வ பிரசனத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க அன்போடு அழைக்கிறேன். தேவாதி தேவன்தாமே நம்ம ஒருவரையும் இந்த ஆராதனை வழியாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் தூயாதி தூயவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறுதவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் என் தேவாதி தேவங்களை கிருபையாக பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்தீங்க சாமி நன்றி சொல்கிறோம். வடிமாக ஆண்டவரே, இந்த மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த காலைவெளியிலும் திருச்சபையின் ஊழியக்காரர்களாக பாடல் குழுவாக திருச்சபையின் மக்களாக எனக்கு தாவே தொழிற்காட்சியிലേക്ക് தாவே பார்க்கிற ஒவ்வொரு மக்களாக ஆண்டவரே உடைய ஆறில் பங்கு பெறுவடியாக உடைய பிரசனில் காத்திருக்கிறோம். என் தேவன்தாமே இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகளை தயவாக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் வழியாக நாம் தேவைப்படுத்தும்படியாக இருக்கிறோம். உடைய வார்த்தையில் கேட்க இருக்கிறோம். சுவாமி நீ நாம் துதி சோதனைகளை தயவாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இதுக்கு தாவே புத்தியுள்ள ஆராதனையாக நீ ஏற்றுக்கொள்கிற ஆராதனையாக விரும்புகிற ஆராதனையாக மாறட்டும். இந்த ஆராதனை வழியாக இன்னும் அதிகமாக கிட்டிச் செல்லவும் மக்களாக பலப்படவும் என் தேவனுக்கு வெச்சமுடைய செபிக்கிறோம். தொடக்கம் முடிவதிலும் பிரசங்கோடு கூட இருக்கட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அருமரட்சர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீதங்களிலே 28வது பாடல், ஆ கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாதத்தனுடைய தெண்டனிட ஆவலாக வந்தேன் நல்ல இயேசுவின் பாடலை நாம் யாரும் எழுந்து உற்சாகத்தோடு பாடுவோம். கீதங்களிலே 28வது பாடல். கெஞ்சும் என்னை
கொள்ளும் உம்முடைய பிள்ளையாய் உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. அப்படியே வீடுகளில் இருக்கிற நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் சுவாமி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தகப்பனே, இந்த கைபேசியின் வாயிலாக அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்கும்படியாக வீடுகளிலே கூடியிருக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த நாளிலும் சுவாமி நாங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்தாலும் சுவாமி அப்பா பலவிதமான பாவங்களிலே நாங்கள் சிக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் எங்களுக்கு மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு வல்லமையாக இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை கண் முன்னால் நிறுத்தி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாகிய நான் உம்முடைய நோக்கி பார்க்குற ஆண்டவரே என்னுடைய குறைகளை குற்றங்களை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. என்னுடைய வாயின் வார்த்தையினால், என்னுடைய இருதயத்தின் நினைவினால், என்னுடைய சிந்தனையினால் நாங்கள் செய்த பாவங்கள் உண்டு சுவாமி, எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அப்படியே நாம் இருந்த வண்ணமாக பொதுவாக இருக்கிற பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களே அடிக்கடிகளே எங்கள் மேல் பொறுமையாயிடும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமேன். தேவனே, இரக்கம் செய்கிறதும் மன்னிப்புக்கிறதும் உமக்கு பாவம் லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டுவிழ்த்து விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
உண்மையாக வேண்டிய பாவங்களுக்காக மனவறிந்திருக்கிறோம், அறிக்கை செய்திருக்கிறோம். அறிக்கை செய்த யாவரையும் பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும்படியாக மன்றாடுகிறோம். திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிட்டு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதுமே எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் சங்கீதம் 95 பாடலாக பாடுவோம். கர்த்தரை ஜெபமாய் பாடி நம்முடைய ரட்சகனே சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துயத்தருடைய சிந்தைக்கு முன்பாக வந்து சங்கங்களை அவரை அர்ப்பணித்து பாட கடவோம். கர்த்தரை மகா மகாராஜனும் மாயிருக்கிறார். பூமி நாளங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரை அதை உண்டாக்கினார். வெட்டாந்திரையோ அவருடைய கரம் ஆக்கிற்று. உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மெச்சிருந்தவர்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் மாமே. கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோமூட்டின போதும் சோதனை நாள் நடந்தது போல உங்களிடத்தை கடின பாடுதாதேயுங்கள். உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழிபோர் இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இணைப்பாறைகள் ஒரு பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதானிலோ மகிமை உண்டாவதாக. முறைமுறையாய் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான். அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன்.
அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையை பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதுமே பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவிலுள்ள அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள். என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்த ஆயிற்று. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 15வது வரை உள்ள வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 15வது வரை உள்ள வசனங்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களில் தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும்போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான்.
அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும்போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலாகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபோது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். பூமியின் முடிவே எல்லாருக்கும் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனீங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலை நாடுகளும் ஆயிருக்கிறோம். அவர் வாசலில் தூயோடும் அவர் பிரகாரங்களில் போழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தில் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிட்டு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை காண்பேயும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதி தருப்பேயும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே,
கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்களை இருத்தி சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த நாள் பின் வரும் 3ஆம் யாருக்குரிய சொர்க்க ஜெபம். எளிமையாயிரு, எளியவரோடு இரு. ஏழை குளமெடுத்து பிறக்கவும் எளிமையாய் நன்மை செய்கிறதை வாழவும் உம் திருக்குமாரனை இப்பூவுலையில் அனுப்பின பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் எளிய வாழ்வு வாழ்ந்து நீர் தந்திருக்கின்ற உலக நன்மைகளை எளியவரோடு பகிர்ந்து கொள்ளவும், அதன் மூலம் வருகிற மகிழ்ச்சி ஆசைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று எளியவர் பேரில் அக்கறை கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சந்தையை விரும்புமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சியாதிரம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்யலாம் பிரயத்தில் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் எடுத்து வந்து எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் ஆகப்படாமலும் ஒரு பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நான் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையாளை நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்ம இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். தேசத்தின் தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் யாவரும் இருந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லா தேசத்து மக்களுக்கும் ஆண்டவரே, எங்கள் தாய் நாட்டின் மீது கிருபா கடாட்சம் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்திய தேச ஜனாதிபதிக்கும் மற்ற அரசாங்க தலைவருக்கும் ஞானமும் தெளிந்த புத்தியும் இந்தருளும். இந்நாட்டின் குடிகளுக்குள் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவும்படி கருணைபுரியும். நீரே உம்முடைய பரிசுத்தாவினால் ஆண்டவரின் ஒளியினால் அரசியல் திட்டங்களை வழிநடத்தி இந்த நாடு நீதியிலும் சுதந்திரத்திலும் வளமையிலும் சமாதானத்தில் ஓங்கி வளர்ந்து உமது திருவளத்தின்படி ஆண்டவரும் உமது திருக்குமாரனமாகிய இயேசு ராஜ்யத்திற்கு மகிமை கனமும் கொண்டவர கிருபைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். பெருவாரி வியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். குறிப்பாக கொரோனா இந்த வைரஸ் பரவியிருக்க இந்த காலத்தில் அந்த வைரஸ் அழிந்து போகும்படியாக நம்ம யாவரும் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசையும் ஆரடையும் எதிர்த்து அவளுக்கு விரோதமாய் அடன் சாதித்து கலகம் செய்து நிறுத்தும். அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின் உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்திலே உமக்கு நன்றி சொல்கிறோம். இக்காலத்தில் கொடிய கொரோனா வைரஸ் வியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவியெல்லாம் எங்கள் மேல் மனதுருகி ஆண்டவரே, எங்களை இரக்கமாய் கண்ணோக்கி பார்த்து பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதி நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளிட்டது போல கத்தாவே எங்களுக்கு கத்தாவை கட்டளிடும்படியாக செபிக்கிறோம். அநேக சுவாமி மறித்து கொண்டிருக்கிறாங்க, தேசத்தில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது கத்தாவே, என் தேவன் கிருபையாக இறங்கி இந்த கொள்ளை நோய் தேசத்தாக அங்கின்றபடியாக கத்த உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இப்போது கத்தா எங்களுக்கு கத்தா இயேசு கிறிஸ்து வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, தொடர்ந்து ஜெபஸ்தோடு காணப்படுவோம். அல்லேலூயா. அப்படியே இருந்தவனமாக முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். நாளிலும் உலகம் முழுவதும் இந்த கொரோனா தொற்று மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள், 2,30,000க்கும் அதிகமான ஜனங்கள் மரித்து போயிருக்கிறாங்க. அதை தாண்டி லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
இன்னும் அது பரவுமோ என்கிற பயத்தில் அநேகர் காணப்படுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தில் அவருடைய வாசித்து அதை நினைத்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் போன்ற வாதைகளை தேவன் நிறுத்துவதாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நாளிலும் நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் இந்த வசனத்தை பலமுறை வாசித்திருப்போம், பலமுறை இதற்காக ஜெபிச்சிருப்போம். நம்ம இன்னும் முழுமையாய் மனம் திரும்பாதனாலையும் முழுமையாக இன்னும் நாம் நம்மை தாழ்த்தாதபடியினாலும் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாதபடியினாலும் ஆண்டவருடைய முகத்தை தேடாதபடியினாலும் இன்னும் அந்த வாதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் நம்ம முழு இருதயத்தோடு இந்த கொள்ளை நோய் இதற்கு முன்னர் எத்தனை முறை வாசித்திருப்போம், நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ அந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமகாலத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே நம் கருத்துள்ளவர்களாக இந்த காரியத்தை நாம் செய்வோம். நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக நாம் இன்னும் முழுமையாக மனம் திரும்பாத நிமித்தமாக தான் இந்த வாதை இன்னும் நிறுத்தப்படாமல் இருக்கிறது. நாம் முழுமையாய் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவருடைய வழிகளிலே நடக்க பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் சீக்கிரத்தில் அந்த வாதையை தேசத்தை விட்டு நிறுத்துவார். ஆகவே அப்படியே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நாம் இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் சுவாமி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாக இருந்த இடங்களிலிருந்து உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்பவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. சுவாமி, இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எங்கள் தேசங்கள் முழுவதும் பரவி இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த சூழ்நிலையிலே என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கே சேமத்தை கொடுப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். சுவாமி அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்னும் எங்களை தாழ்த்தாதபடிக்கு எங்களுடைய இருதயத்திலே மேட்டிமையும் பெருமைக்கும் நாங்கள் இடம் கொடுத்ததினால் அல்லவோ இப்படிப்பட்ட துயரமான காரியங்களை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். சுவாமி தேவரீர், எங்கள் ஒவ்வொருடைய குறைகளை எங்களுக்கு மன்னிச்சிருங்க. சுவாமி, நாங்கள் பெருமைக்கு மேட்டிமைக்கு ஒருபோதும் இடம் கொடாதபடிக்கு தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. சுவாமி, உம்மை போல நாங்களும் சாந்தமும் மன தாழ்மையுமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா தகப்பனே, எங்களுடைய ஜெபங்கள் முழுவதும் சுவாமி எங்கள் சுயத்தினால் நிறைந்திருக்கிறது. சுவாமி, எங்களுடைய காரியங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களுக்காகவும் தாவே நாங்கள் சுயநலமாகவே ஜெபித்து பழகிவிட்டோம். சுவாமி, எங்களுடைய ஜெபத்தை மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வேத புஸ்தகத்தில் குறிக்கப்பட்ட எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. சுவாமி, எங்களுடைய ஜெபத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க. சுவாமி, வருகிற நாட்களிலே சுவாமி நாங்கள் விழிப்புடன் ஜெபிக்க என்னென்ன காரியத்திற்காகலாம் நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீர்கள் சுவாமி, எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, ஜெப நேரங்களை அலட்சியம் பண்ணி அந்த பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிச்சிருங்க. ஏசப்பா, எத்தனை முறையோ நீர் ஜெபிக்க அழைத்தும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுவாமி எங்களுடைய பணிகளுக்கும் வீணான கிரியைகளுக்கும் எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்த ஆண்டவரே அப்பா, ஜெபிக்க குறித்த நேரத்திலே சுவாமி அப்பா அந்த நேரங்களை அலட்சியப்படுத்தி எங்களுடைய ஜெப குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை தேடாதபடி மற்ற காரியங்களையே தேடினோம். சுவாமி அப்பா, மற்ற ஆசீர்வாதங்களையும் மற்ற காரியங்கள் உலக காரியங்களையும் தேடி சுவாமி நாங்கள் அலைந்து தெரிந்து சுவாமி உம்முடைய பார்வைக்கு நாங்கள் கோபத்தையும் எரிச்சலையும் ஊட்டியிருக்கிறோம். சுவாமி, எல்லாவற்றையும் எங்களுக்கு தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏசப்பா, தாவீது சொன்னது போல என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே, என் முகத்தை தேடுவேன் என்று என்னுடைய இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று சொன்னானே. ஆண்டவரே
அதே போல ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் அனுதினமும் உம்முடைய முகத்தை தேடுகிறவர்களாக, உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய பொல்லாத வழிகளை நாங்கள் விட்டு மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எத்தனை முறையோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டும் எங்களுடைய வழிகளை நாங்கள் திருத்திக் கொள்ளாதபடி இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிச்சிருங்க சுவாமி. எங்களுடைய பொல்லாத வழிகளை நாங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அவைகளிலிருந்து வெளிவர ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நாங்கள் ஒரு மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ளாக கடந்து வர, மெய்யாகவே உம்முடைய வழிகளில் நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மரித்த குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அவங்க குடும்பத்திற்கு கர்த்தர் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சுவாமி மரண பயத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அவருடைய இருதயத்திலே கலங்க பண்ணி கொண்டிருக்கிற அந்த மரண பயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அந்த மரண பயத்தோடு சுவாமி இருக்கிற ஒவ்வொருவரையும், அந்த வியாதி படுக்கையிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் என் தேவனாகிய கர்த்தர் சந்திப்பீராக. அந்த வியாதி படுக்கையை மாற்றுவீராக. ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னுமாக சுவாமி மற்ற ஜனங்களும் அநேகர் சுவாமி பயத்தினால் இருக்கிறதை கர்த்தர் அறிவீர் சுவாமி. அந்த பயம் அவருடைய இருதயத்தை தொடாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலி அடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அநேகர் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்கள் சுவாமி. நீர் தயவு செய்து மனம் இறங்குவீராக. சீக்கிரத்திலே இயல்பு நிலை திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, அநேகர் சுவாமி அப்பா உணவுக்கு வழியின்றி மற்ற அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத நிலையிலே வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறதையும் வீடுகளுக்குள்ளே அவர்கள் தவித்து இருக்கிற நிலையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் என் ஜனத்திற்கு தயவு செய்து இறங்குவீராக. அவருடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய கிரியைகளை கர்த்தர் மாற்றுவீராக. என் ஜனத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குவீராக. தகப்பனே, பஞ்ச காலத்திலும் சாரிபாத் விதவையை நீர் போஷித்தீரே ஆண்டவரே, உயிரோடு காப்பாற்றினீரே ஆண்டவரே. அதே போல சுவாமி லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. தேவரீர் தயவு கூர்ந்து எங்களுக்கு மனம் இறங்குவீராக. அந்த குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பட, அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்க, இன்னும் சுவாமி உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை கர்த்தர் எழுப்புவீராக. எல்லா ஜனங்களுக்கும் சுவாமி உணவு, உடை, இருப்பிடம் சுவாமி கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் சுவாமி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா நிலைகளையும் கர்த்தர் சீக்கிரத்திலே மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்திலே இயல்பு நிலை திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாதையை முற்றிலுமாய் நீர் நீக்கி போட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளே ஒரு மெய்யான மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் நீர் கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் சேமத்தை சுபிட்சத்தை காண போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஆயத்தமாக நாம் யாவரும் 514வது பாடலை பாடுவோம். கீதங்களிலே 514வது பாடல், அஞ்சாதிரு என் நெஞ்சமே. அஞ்சாதீரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் தீகையாதீரு, தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்குவார். என் நெஞ்சமே மகிழ்ந்தீரு, பேலோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. எம்
இம்மானுவேலன் கண்மாலை அவன் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தம் ஆகாதே. உட்காருவோம். கிறிஸ்தவுக்குள் பிரியமான திருச்சின மக்களே, இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த ஆறிலே பங்கு பெற்று ஆட்ட நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களே அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. 40 நாட்களாக வீட்டுக்குள்ளே அடிபட்டிருக்கிறோம். பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் ஆண்டவர் தந்த விடுதலைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். நோய் தொற்று குறைந்து கொண்டிருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் அதிகமாக வீடுகளில் தங்கியிருந்து நம்ம அதற்கு அதிகமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக வெளியில் செல்லாதபடிக்கு வீட்டில் தங்கியிருப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்க. ஆண்டவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கடந்த மாதம் முழுதும் நம்மை கிருபையாக பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் வைத்தவராக. இருக்கிடங்களில் எங்கள் கைகளில் பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பேனே சுவாமி. இந்த வேளையிலும் உம்முடைய திருவார்த்தையை தியானிக்கும்படியாக உம்முடைய சம்பளத்தில் கூடி வந்திருக்கிறேன். எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக செவிக்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தின் மகத்துவத்தை காண்பிக்கும்படியாக செவிக்கிறோம். அடியனை மறைத்து சுவாமி நீ வெளிப்படும்படியாக மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த நாளிலும் தாழ்த்துதல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை தர நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. மறுபடியுமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் தாழ்த்துதல் என்கிற தலைப்பில் ஆண்டோடைய வார்த்தை பேச நான் ஆசைப்படுகிறேன். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நீ வாசித்து பார்க்கும்போது, தன்னைத்தான் உயர்த்துற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஒரு முறை வில்லியம் கேரி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். வில்லியம் கேரி அவர்கள் இந்திய தேசத்துக்கு மிஷனரியாக வந்தவர்கள். இந்திய நாட்டின் பல மொழிகளிலும் வேதாகமத்தை மொழிபெயர்த்த உன்னதமான ஊழியக்காரர். படித்தவர்கள் மத்தியிலும் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் மத்தியிலும் நல் மதிப்பை பெற்றவர். ஆண்டோட ஊழியத்தை, உன்னதமான ஊழியத்தை அவர் செய்தவர். ஒரு நாளிலே இந்திய கவர்னர் ஜெனரல் அவர்கள் விருந்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு வில்லியம் கேரியை அழைத்தார்கள். விருந்துக்கு அநேகர் கூடி வந்திருக்கிறாங்க. அந்த விருந்துக்கு வந்த சமயத்தில் வில்லியம் கேரியை பார்த்து 2 பேர் பேசி கொண்டிருந்தார்கள். ஒருவர் சொன்னார், வில்லியம் கேரியை பார்த்து, இவர் ஒருவேளை செருப்பு தொழில் செய்தவர் என்று சொன்னார். செருப்பு தொழில் செய்தவர், செருப்பை அவர் உருவாக்கிறவர் என்று அவர் சொன்னார். ஒருவேளை இவர் எதை குத்தும் கலங்கவில்லை, அதாவது ஷூ மேக்கர் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை ஐ எம் நாட் ஷூ மேக்கர் என்று சொன்னார், ஐ எம் ஹாவர் என்று அவர் சொன்னார். அதாவது நான் செருப்பு ஒருவேளை உற்பத்தி செய்கிறவன் அல்ல, பீந்து போன கிழிந்து போன செருப்பை தைக்கிறவன் என்று சொல்லி அந்த இடத்துல சொன்னாராம். எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. அவன் என்ன சொல்லியிருப்போம், நான் ஒரு செருப்பு கம்பெனியே வச்சிருக்கிறேன், லட்சக்கணக்கான செருப்புகளை தயார் பண்ணி விற்கிறேன் என்று சொல்லியிருப்போம். ஆனால் அவர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை, நான் ஒருவேளை ஷூ மேக்கர் அல்ல, அந்த கிழிந்து போன செருப்பை தைக்கிறவன் என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தினாராம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவர் நினைத்தார்கள், இவரை கேலி செய்ய நினைத்தார்கள். ஆனால் அந்த இடத்துல இன்னும் ஒருபடி தன்னை, நான் செருப்பு தயாரிக்கிறவன் அல்ல, அந்த செருப்பு தைக்கிறவன் என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டாராம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்துல தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அந்த தாழ்த்துகிற அனுபவத்தை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை மாற்றிவிடக்கூடாது. அங்கே 2 நாளாகவும் 7:14 கூட வாசித்து பார்த்தீங்கன்னா,
நம்முடைய ஜனங்கள் எல்லாருமே நாமே தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போதும் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மை நாமே தாழ்த்துகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். எங்கே சேமம் கிடைக்கும், எங்கே தேசத்தை ஆண்டவர் கடாட்சிப்பார் என்று பார்த்தால், எங்கே ஜனங்கள் தங்களை தாழ்த்துகிறார்களோ அங்கேதான் சேமம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் பல மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஒருவேளை அதிகமாக நாம் ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துகிற அனுபவம் இருக்கிறதா என்பதை நம்மை நாமே யோசித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஒரு தலைவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது நாமும் கண்ணீர் விடுக்கிறோம். உணர்ச்சி வசமாக சில காரியங்களை நாம் செய்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தாழ்த்துதல் என்பது, ஜெபம் என்பது, ரட்சிப்பு என்பது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது. தனிப்பட்ட அனுபவமாக மாற வேண்டும். அந்த ஒரு ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை, அந்த கண்ணீர் வடிகிற ஒரு வாஞ்சை, பாரமான அந்த காரியம் நமக்குள்ளாக எழும்புவதுதான் ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இறந்து போன வீடுகளுக்கு நாம் செல்லும்போது நாம் நினைச்சோம், அவர்கள் அழும்போது நாம் நினைச்சோம் அழுவோம். அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அழுவது. நாம திரும்பி வந்து விடுவோம். அந்த இழப்பை சந்தித்தவர்கள் தினந்தோறும் பாரத்தோடு அழுது கொண்டிருப்பார்கள், நினைத்து நினைத்து ஏங்குவார்கள். நேற்று தினத்தை கூட ஒரு டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்த போது ஒரு 2 தம்பிமார் நன்றாக நடனம் ஆடினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு 3வது இடைந்தான் கிடைத்தது. அப்போது அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். நான் ரொம்ப பயிற்சி எடுத்தோம் சொல்லி கண்ணீர் வடித்த போது பார்க்கிற நமக்கும் ஒரு கண்ணீர் வருகிறது. அப்போ அந்த கண்ணீர் என்பது இது ஒரு உணர்ச்சியான ஒரு காரியம். ஆனாலும் அந்த டிவி நிகழ்ச்சி முடிஞ்சிச்சுன்னா நாம் நினைச்சிடும், மறந்து விடுவோம். இன்றைக்கும் ஒருவேளை தாழ்த்துகிற அனுபவம் இல்லாத ஒரு சூழலை பார்க்கிறோம். நமக்குள்ளாக பெருமையான எண்ணம். ஒருவேளை இன்றைக்கு பலமாக கூட்டாக நாம் நினைச்சலாம், நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கலாம், கூட்டாக நாம் ஜெபிக்கலாம், கூட்டாக கண்ணீர் விடைக்கலாம். ஆனாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட அனுபவமாக இன்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு தான் ஆண்டவர் தேசத்தில் மாற்றத்தை தருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ ரட்சிப்பு என்பது, ஜெபம் என்பது, கண்ணீர் வடிப்பது என்பது, பாரம் என்பது ஒவ்வொருவருக்குள்ளாக தனிப்பட்ட முறையில் வர வேண்டும் என்பதை எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பல மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். அந்த நேரத்தை நாம் எப்படி நினைக்கிறோம்? அந்த ஜெபம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஜெபம் ஒன்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அன்பானவர்களே, அவளை அடுத்த நாள் காலையில் அந்த வாரம் நமக்கு இருக்குதான் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலும் நம்முடைய பாவங்களுக்காக தாழ்த்தி கண்ணீர் வெடித்து நாம் என்றைக்கு ஜெபிக்கிறோமோ அன்றைக்கு தான் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலும் மாற்றம் வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. யாரோ ஒருவர் ஜெபிப்பதில்லை, குழுவாக ஜெபிப்பதில்லை. அந்த தாழ்த்துதல் என்பது எனக்குள்ளாக நமக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்ல காரியம் அழுத்த திருத்தமா சொல்ற காரியம், ஒருவேளை இது நம்முடைய தனிப்பட்ட அனுபவமாக மாற வேண்டும். தனிப்பட்ட அனுபவமாக மாற வேண்டும். நான் தேசத்துக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். இந்த கொரோனா வைரஸுக்காக நான் கண்ணீர் வடிக்க வேண்டும். எப்பெல்லாம் நம்ம எழுந்திருக்கிறோமோ பாரத்தோடு நாம் ஜெபிக்கும் போதுதான், நம்மை நாமே தனிப்பட்ட விதத்தில் தாழ்த்தும் போதும், தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேசத்தில் பெரிய மாற்றத்தை தருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் பல மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். மாலை நேரம் சொன்னால் இன்றைக்கு மோகன் லாசரஸ் அவர்கள் இன்றைக்கு ஜெபத்திலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஜெபிக்கிறார்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அந்த ஜெபத்தோடு நாம் நின்று விடக்கூடாது. அந்த ஜெபமும் கண்ணீர் வடிக்கிற காரியமும் நம்முடைய என்றைக்கு தனிப்பட்ட அனுபவமாக மாறுகிறதோ, நம்ம என்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமோ அன்றைக்கு தான் பெரிய மாற்றவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏதோ உணர்ச்சியின் வழியாக கண்ணீர் வடிப்பதில்லை, உணர்ச்சி வழியாக ஜெபத்தை கேட்பதில்லை, உணர்ச்சி வழியாக கர்த்தரை வாசிப்பதில்லை. அது நம்முடைய வாழ்க்கையில அனுபவம் ஆக வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, ஆகவே என்றைக்கு நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருடைய முகத்தை நாம் தேடுகிறோமோ, பொல்லாத வழிகளை விட்டு நாம் விளைகிறோமோ அன்றைக்கு தான் தேசத்துக்கு ஆண்டு சேமத்தை கட்டளையிடுவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் தாழ்த்துவதனாலே வருகின்ற 3 ஆசீர்வாதங்களை குறித்து நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் காரியமாக, தாழ்த்துகிறவன் விடுதலை பெறுவான். அல்லேலூயா. தாழ்த்துகிறவன் விடுதலை பெறுவான். இதை வாசிக்க கேட்ட வேத பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 33வது அதிகாரம் நம்ம தெரிந்த ஒரு பகுதி. மனாசேயை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை மனாசே தந்தையை போல அவன் வாழவில்லை. தந்தை ரொம்ப நேர்மையாக வாழ்ந்தார், விக்கிரக தோப்புகளை அகற்றினார், ஆண்டவருக்கு பிரியமாக ஆட்சி செய்தார். ஆனால் மனாசே பாருங்க, 33ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்தில் அங்கே தகப்பனாக இசைக்கிய தகர்த்து போட்ட மேடைகளை
திரும்பவும் கட்டினான் என்று பார்க்கிறோம். அவன் திரும்பவும் அங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்றான்? மேடைகளை கட்டுகிறான், பாகல்களுக்கு பலிபடத்தை எடுப்பிக்கிறான், விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி ஆண்டவரை மனமடிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறான். அங்க பார்த்தீங்கன்னா விக்கிரக தோப்புகளை உருவாக்குகிறான், அங்கே பார்த்தீங்கன்னா மேடைகளை உருவாக்குகிறான், அந்நிய தெய்வங்களை அவன் வழிபடுவதை நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 8ஆம் வசனத்தை பின்பற்றி பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகத்தை ஸ்தாபித்தான் என்று பார்க்கிறோம். நான் ஒரு இந்த வாட்ஸ்அப்ல பார்த்தபோது ஒரு உன்னதமான தேவாலயத்துக்குள்ள ஒரு சிலை உள்ளே வருகிற ஒரு காட்சியை பார்த்தேன். அன்பானவர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு தேவாலயத்தில் அவன் விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான் என்று பார்க்கிறோம். அதே போல ஜனங்கள் வழி தப்பி செல்வதற்கு அவன் காரணமாக மாறிவிட்டான். அங்கே ஆண்டவர் பாருங்க கடுமையாக கோபம் கொள்ளுகிறார். ஆண்டவர் எச்சரித்து பார்க்கிறார். 10ஆம் வாசத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மனசையோடும் அப்படி ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆண்டவர் கண்டித்த போதும் ஆண்டவர் எச்சரித்த போதும் அங்கே மனசையும் அந்த ஜனங்களும் கவனிக்காமல் போனார்கள். அந்நிய தெய்வத்தை வணங்கினார்கள், தூபம் காட்டினார்கள், கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். நடந்தது என்ன பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருகிறது. 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் பொறுத்து பார்க்கிறார், சொல்லி பார்க்கிறாரு, என்ன செய்யல? கேட்கல. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அங்கே அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்களுக்குள்ளாக வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸை பார்க்கிறோம். ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி பார்க்கிறார், கண்டித்து பார்க்கிறாரு. ஜனங்கள் மனம் திரும்பாத போதும் வார்த்தைகளை கேட்காத போது ஆண்டவர் வாதைகளை அனுப்புவதை பார்க்கிறோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனாசே செய்த முக்கியமான காரியம், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். நீ 12ஆம் வாசத்தை பார்த்தீங்கன்னா அங்கே 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மனசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகள் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். விளைவு என்ன? கர்த்தர் வார்த்தை கேட்கல. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபம், முட்செடியில் அவனை பிடித்து 2 வெண்கல சங்கிலினாலே அவனை கட்டி கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்கிறார்கள். கட்டப்பட்ட ஒரு சூழல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கட்டப்பட்ட சூழல், கோயிலுக்கு போக முடியல, வெளியே செல்ல முடியல. பார்த்தீங்கன்னா சங்கிலினால் கட்டப்பட்ட அனுபவத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஒருவேளை சுதந்திரமாக வெளியே செல்ல முடியல, ஊருக்கு செல்ல முடியல, சொந்த பந்தங்களை பார்க்க முடியல, ஆலயத்தில் சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியல. இன்றைக்கு நாம் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டோட வார்த்தையை கேளாத போது ஆண்டவருடைய கடும் கோபம் மூழுவதை பார்க்கிறோம். அவன் நடந்தது என்ன? 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான், தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்களை பார்த்து அவன் தாழ்த்த வேண்டும் சொல்லல, அவன் முதலாவதாக தன்னை தானே தாழ்த்துவதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய திரு சமூகத்தில் கெஞ்சி தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் தவறாக செய்து விட்டேன், என்னை தயவாக மன்னிக்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பதற்கு முன்னதாக அவன் கெஞ்சி அவன் மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அன்பானவர்களே, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். செய்த தவறுகளுக்காக தாழ்த்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்மை வெறுமையாக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அங்கே ஆண்டவர் சமூகத்தில் அவன் கெஞ்சி தன்னை தாழ்த்திய போதும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு மறுபடியும் அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பதான் பார்த்தா நாம் கர்த்தரை தேவன் என்று மனாசே அறிந்தான் என்று பார்க்கிறோம். அன்பார்களே, அப்போதான் கர்த்தரை தேவன் என்று அவன் மனாசே அறிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் விடுவிக்கும் தான் நினைக்கிறான், கர்த்தரை தேவன் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காரியம், அவன் ஆண்டவர் சமுத்திரத்தினை தாழ்த்தி கெஞ்சி ஜெபித்த போது ஆண்டவருடைய வாழ்க்கையில விடுதலை தருவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, திரும்ப எருசலேமுக்கு வருவதற்கு ஆண்டவன் உதவி செய்தார். காரணம் என்ன? தனிப்பட்ட ஒரு அனுபவம். தன் பாவங்களுக்காக மனவருந்தி கெஞ்சிய போதும் ஆண்டவன் கெஞ்சுதலை கேட்டு இறங்கி வழியாக விடுதலை வாழ்வை தருவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, தாழ்த்தும் போது ஆண்டவரை விடுவிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மை தாழ்த்தும் போதும் திருச்சபையாக தனிப்பட்ட விதமாக தாழ்த்தும் போது ஆண்டவர் இந்த கொடிய கஷ்டத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சும்படியாக தாழ்த்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். மனாசேயை போல நாமும் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய தேசத்துக்கு நமக்கும் விடுதலை தருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக பார்க்கும்போது, தாழ்த்துகிறவன் ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தில் நீதிமானாக்கப்படுவான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக தாழ்த்துகிறவன் நீதிமானாக்கப்படுவான். லூக்காவின் சுவிசேஷம்
18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜெபிக்கும்படியாக ஆழித்து செல்கிறார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஆழித்து செல்கிறார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 19 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜெபிக்க போறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன சொல்றான், ஆண்டவரே, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் சொல்றான், பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மக்களை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் என்னை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆயக்காரன் அப்படி இல்லை. அவன் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, தன் கண்களை வானத்தை எடுக்க துணியாமல் மார்பில் எடுத்துக்கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் சொல்லி தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். அவன் பெருமை பேசுறான், நான் தசமா கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன் என்று அவன் சொல்கிறான். பாருங்க என்ன சொல்ல, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்த வருகிறேன். அப்போ தசமாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறான், உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை உயர்த்துவதை பார்க்கிறோம். அங்க பார்த்தீங்கன்னா ஆயக்காரன் அப்படி இல்லை. கண்கள் ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்துக்கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபை என்று சொல்லி தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம யாரை குற்றம் சாட்டுகிறோம்? மற்றவர்களே நம்ம நினைச்சுகிறோம், குறை சொல்கிறோம். நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், மற்றவங்க அப்படி செய்றாங்க இப்படி செய்றாங்க என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்மை உயர்த்தி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆண்டவர் சமூகத்தில் பெருமை கொள்வதை பார்க்கிறோம். நான் பரிசுத்தவான், மற்றவர்கள் பாவி என்று சொல்லி நாம் அநேக நேரத்தில் நாம் சொல்லுகிறோம். எங்கே நாம் நம்மை நாமே தாழ்த்துகிறோமோ அங்கே நாம் நீதிமான்களாக மாறுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் நினைச்சுவாங்க, வாசல்ல வந்து கும்பிட்டுட்டு போயிருவாங்க. உடைந்த உள்ளத்தோடு கும்பிட்டுட்டு போவாங்க பாருங்க, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் சமூகத்தில் மணிக்கணக்கு நேரம் பெருமை பேசுவதில்லை, நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்வதில்லை. ஆண்டவர் நோக்கி உண்மையான இதயத்தோடு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு தேவனே பாவி இனிமேல் கிருபையாயிரும் என்று சொல்லும்போது அந்த ஜெபத்தை ஆண்டு கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தாழ்த்துகிறவன் ரட்சிக்கப்படுவான், தாழ்த்துகிறவன் நீதிமானாக்கப்படுவான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, ஆகவே நாமும் ஆயக்காரனை போல நம்மை தாழ்த்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது பரிசேயனை போல இருக்கிறது. நம்மை நாமே உயர்த்திக் கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் மார்பிலை அடித்துக்கொண்டு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு தேவனே பாவியாக என் கிருபையாயிரும் என்று நாம் ஒரு கதரும் போதும் ஜெபிக்கும் போதும் கர்த்தருடைய பாவத்தை மன்னித்து நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே ஆயக்காரனை போல ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நிறைவாக ஒரே ஒரு காரியம், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீ வாசிக்க கேட்ட பிலிப்பியர் அந்த நிருபத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் நீ பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவதை நான் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி பாருங்க, அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் என்ன செய்றாராம், அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்த மனுஷர் சாயலானார் என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்த மனுஷர் சாயலானார். அவர் கடைசி வரையும் தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து பாருங்க, அங்கே பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் சிலுவையின் மரணமிருந்து தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே கடவுள் அவரை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் பாருங்க, நீங்க 10ஆம் வாசத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்முடைய ஜீவிய காலத்தில் எப்போதும் தன்னை தாழ்த்தினார், மரணம் அறிந்து தன்னை தாழ்த்தினாரே. இயேசு கிறிஸ்துவை பார்த்தின கடவுள் உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். எங்கே தாழ்மை இருக்குதோ அங்கே உயர்வு இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தும் போதும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் போது கடவுள் நம்மை உயர்த்துவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆலயங்களில் நான் சிறுவனாக இருக்கும்போது அவங்க பல வேலைகளை பலர் செய்வார்கள். சில பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குவார்கள், கோயிலை துடைப்பாங்க, பல விதமான பணி செய்வார்கள். ஆனால் 2 தம்பி மாத்திரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் டீ கிளாஸ் கழுவாங்க. அங்கே டீ கொடுத்துட்டு வைத்து செல்கிற கிளாஸை கழுவார்கள். உண்மையாக கழுவுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். படித்த தம்பிமார் 2 பேரும் சேர்ந்து நினைச்சுவாங்கன்னா டீ கிளாஸை கழுவாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுவில அந்த மக்களை உயர்த்தினார். அவர்கள் இன்றைக்கு உயர்ந்த பொறுப்புகளில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சமயம் தாழ்த்தும் போது அது சாதாரண டீ
கிளாஸ் கலவர பணித்தான் செய்தார்கள். கடவுளுடைய தாழ்மை பார்த்து ஏற்ற வேளையில உயர்த்தினார். இன்றைக்கு அந்த தாழ்மை இருக்குதாம். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த தாழ்மை இருக்குதாம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்மை தாழ்த்தும்படியாக ஆண்டவரை அன்போடு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் தாழ்ந்து இருந்தபடினாலே, எல்லாவற்றிலும் தன்னை தாழ்மைப்படுத்திக் கொண்டதினாலே, தாழ்மையாக வாழ்ந்தபடினாலே கடவுள் ஏற்ற வேளையில இயேசுவை மைமைப்படுத்தி உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். தாழ்த்துவர்களை கர்த்தர் நினைக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையின் சிந்தை அணிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரிந்தம், அதாவது சிலுவையின் மரணபரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ள கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த காலைவெளியிலும் ஆண்டவர் சமத்தில் நம்மை தாழ்த்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். தாழ்மை என்பது வெற்றிப்பு என்பது ஜெபம் என்பது நம்முடைய தனிப்பட்ட அனுபவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே காலைவெளியிலும் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். உண்மையாக ஆண்டவர் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார், ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். நம்முடைய தாழ்மை நிமித்தமாக ஆண்டவர் நம்ம தேசத்திற்காக லட்சித்தவர் ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாவே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் சமத்தில் அதிகமாக காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது எங்களை நாங்கள் தாழ்த்தவும், ஆண்டவரே உங்களுடைய சமத்தில் தாழ்த்தி முன்னோக்கி பார்க்கவும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவும், அதன் வழி தேசத்திற்கு தாவே சேமத்தை நீங்கள் கட்டிடும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பசுத்தத்தை திரும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகளை தயவாக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாக கீதங்களிலே 456வது பாடலை பாடுவோம். இரங்கும் இரங்கும் கருணை வாரி. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பவனாசனே சனே. இயேசுராஜனே, பவனாசனே சனே. தீரங்கொண்டாவி பரங்கொண்டொய்ய சிறுமை பாய்யா, ஏழை வறுமை தீரையா. சிறுமை பாரையா, ஏழை வறுமை தீரையா. அடியேன் பாவ கடிவிஷத்தால் பயந்து போகின்றேன், மிக பயந்து சாகின்றேன். பயந்து போகின்றேன், மிக பயந்து சாகின்றேன். தீமை அன்றி வாய்மை செய்ய தெரிகிலே ஐயா, தெரிவை புரிகிலேன் ஐயா. தெரிகிலேன் ஐயா, தெரிவை புரிகிலேன் ஐயா. பாவியேற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேளையா, தயை புரிந்து மீளையா. பரிந்து கேளையா, தயை புரிந்து மீளையா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பவனாசனே சனே. இயேசுராஜனே, பவனாசனே சனே.
யாவரும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம். தேசிய தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக மன்றாடுவோம். நம்மை நாமே தாழ்த்தும் போது, ஆண்டோட முகத்தை தேடும்போது, பொல்லாத வழிவிட்டு திரும்பும் போது ஆண்டு தேசத்துக்கு சேமத்தை தருவேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். அந்த தாழ்த்துதல், அந்த ஒரு பாரம், அந்த ஜெபம் என்பது நம்முடைய தனிப்பட்ட அனுபவமாக மாற வேண்டும். நாடு சம்பந்தம் தாழ்த்துவோம். ஆண்டவரே, என் தனிப்பட்ட அனுபவமாக மாறட்டும். நான் கூட்டாக ஜெபிப்பதல்ல, கூட்டாக பாடுவதல்ல கர்த்தாவே, கூட்டாக கண்ணீர் விடுவதல்ல கர்த்தாவே. அந்த தாழ்மை ஜெபம் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட அனுபவமாக மாறட்டும். ஆண்டு வாரத்தோடு கண்ணீர் வடிக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கடிச்சு மன்றாடுவோம். உணர்ச்சி பெருக்கினால் ஜெபிப்பதல்ல, உணர்ச்சி பெருக்கினால் கண்ணீர் விடுவதல்ல கர்த்தாவே. உணர்ச்சி பறிக்கலாக தாவே, உங்களுடைய காரியத்தில் நான் காத்திருப்பதல்ல சுவாமி. உடைய இந்த உள்ளத்து உண்மையான தாகத்தோடு எனக்கு ஆண்டவரை தேடுகிறேன். அந்த ஒரு அனுபவத்தை தாங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக, இதாவது பங்கு பெற்ற அனைவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக, கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தை தரும்படியாக, நோயினாலே பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆண்டவர் விடுதலை தரும்படியாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்புடைய இந்த ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சம்பவத்தில் காத்திருக்கவும், செபிக்கவும், ஆராதிக்கவும், உடைய வார்த்தையை கேட்கவும் தந்த பாக்கியத்திற்காக சோதரும். இல்லை பங்கு பெற்ற அனைவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அருமையான ஒளி பதிவு செய்கிறேன் தம்பிக்காக செபிக்கிறோம். ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். தென்றல் டிவி நிறுவனத்துக்காக, சிங்கம் டிவி நிறுவனத்துக்காக செபிக்கிறோம். நிறுவனத்தை ஆஸ்வதிங்க சாபி ஒளிபரப்புகிற ஒவ்வொரு கதாவே கிறிஸ்தவ நிகழ்ச்சியிலும் ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். எனக்கு தாவே பாடல் பாடி நாமத்தை மேம்படுத்திய அன்பு சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரண்டோரையும் ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இசைமேட்டி தம்பி ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அந்த ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற சுரேஷுக்காக செபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். ஆறுகளுக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அனைவரையும் என் தேவாதேவன் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். பல்வேறு கதாவே இந்த நெருக்கமான சூழலிலும் என் தேவன் தலைவர் விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனாசையுடைய சமூகத்தில் கெஞ்சி தாழ்த்தி ஜெபித்த போது சுவாமி அவருடைய வாழ்க்கையில் விடுதலை வாழ்வை தந்தீங்க சுவாமி. அடிக்குறைகளை மன்னித்தீங்க ஆண்டவரே. நாங்களும் எனக்கு கதா திருச்சபையின் கதாவே கதா பாவங்களுக்காக மனவருந்துகிறோம். தேசியத்தின் பாவங்களுக்காக மனவருந்துகிறோம். தனிப்பட்ட பாவங்களுக்கு மனவருந்துகிறோம் கதாவே. உங்களை பாவங்களை அறிக்கை செய்கிறோம். உங்களை தயவாக மன்னித்து சுவாமி எங்கள் தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை என் தேவன் தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் கதாவே நம்பிக்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்துள்ளபடியாக மன்றாடுகிறோம். விசேஷமாக கொரோனா வந்த வைரஸுக்கு ஜெபிக்கிறேன் கதாவே. தமிழ்நாட்டில் மட்டுமாக ஆண்டவரே தொற்று கதாவை குறைந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். சென்னை பட்டணத்துக்கு ஜெபிக்கிறோம் சாமி. அங்கேயும் அதிகமாக பரவாதபடிக்கும் சாமி நல்ல ஒரு விடுதலை தரமுடிய ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாமி நல்ல சோதனை ஜெபிக்கிறோம். அதிகமாக பரவாதபடிக்கும் சாமி என் தேவன் தாமே இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தரமுடிய ஜெபிக்கிறோம். மற்ற மாவட்டங்களில் ஜெபிக்கிறோம். கலெக்டர்கள் எடுக்க எல்லா முயற்சிகளுக்காக சோதரும் எல்லா பணிகளையும் ஆசிரியமுடிய ஜெபிக்கிறோம். தமிழக முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு தாவே மற்ற அமைச்சர்களுக்காக சோத்திரம். இன்னைக்கு தாவே காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சுகாதார பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக இன்னைக்கு தாவே தாதிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். உதவி செய்கிற ஊர்களுக்காக ஜெபிக்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசிரியமுடிய ஜெபிக்கிறோம். அந்த நோய் தொற்று பரவாதபடி ஆண்டவரே அவர் செய்கிற சேவை ஆசிரியமுடிய ஜெபிக்கிறோம். அதன் வழியாக அவருடைய குடும்பத்தை என் தேவன் ஆசிரியத்து பெருகச்ச முடிய ஜெபிக்கிறோம். உண்மையாக பணியாற்ற உதவி செய்யுங்க. விசேஷமாக கதாவே இந்திய தேசத்தை விட்டு கதா உலகத்தில் எல்லா நாடுகளையும் விட்டு சுவாமி இந்த தொற்று கதாவை மறைந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கதாவை இந்த கொள்ளை நோய் எதை சங்காரம் செய்யாதபடி ஆண்டவரே இந்த சங்கார தூதனை தேவன் அழித்து போட முடியாது ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபிக்கிற உழைக்கிற அனைவரையும் தேவன் ஆசிரியமுடிய ஜெபிக்கிறோம். சேகரித்த எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சேகரத்தின் கதாவை சபை மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு தாவை கை குழந்தைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாத்தையும் ஆசிரியமுடிய ஜெபிக்கிறோம். இந்த கஷ்டமான காலங்களிலும் நோய்கள் தாக்காதபடிக்கும் சாமி மன அமைதியோடு சுகத்தோடு பலத்தோடு வாழ உதவிச்சுடுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் உழைக்கிற உழைப்பை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வருகின்ற வருமானத்தை ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். அன்றைக்கு தாவி இந்த மாதத்தில் கதாவை இயல்புகளை திரும்பவும் வடிவமாகவே ஆராதிக்கவும் கதாவை கடமைகளை செய்யவும் என் தேவன் தாமை கிருபைச்சும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூட காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. நீ நம்முடைய குறைகளை தயவாக மன்னித்து சுவாமி இந்த கொள்ளை நோயை தேசியத்தை விட்டு அகற்றி போடப்போவதற்காக சோத்திரம். அந்த விசுவாசத்தை நம்பிக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இல்லை மகிமைப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை சோத்திரம். திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இந்த சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக.
அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.